வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா. பொதுவாக நம்மளுடைய சேனலை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான திட்டங்கள் மற்றும் அதனை சார்ந்த சேவைகள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பழைய ரேஷன் கார்டிலிருந்து உங்களுடைய பேரை ஏதோ ஒரு காரணத்துக்காக நீக்கம் செய்யணும் அப்படின்னா அதற்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்னா, அதை எப்படி அப்ளை பண்ணுறது, இது போன்ற பல்வேறு சந்தேகங்களை தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. பொதுவாக உங்களுடைய பழைய ரேஷன் கார்டிலேருந்து உங்களுடைய பெயரை நீக்கம் செய்யணும் அப்படின்னா 2018க்கு முன்னாடி மிக எளிமையாக இருந்தது. ஆனால் 2018க்கு பிறகு உங்களுடைய பழைய ரேஷன் கார்டிலேருந்து உங்களுடைய பெயரை நீக்கம் செய்யணும் அப்படின்னா தமிழக அரசு பல்வேறு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தற்போது கொண்டு வந்திருக்காங்க. எதற்காக இந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, போலியான ரேஷன் கார்டுகளை தவிர்ப்பதற்காகவும் ஒரே குடும்பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட ரேஷன் கார்டு இருப்பதை முறைப்படுத்துவதற்காகவும் தான் இந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தற்போது கொண்டு வந்திருக்காங்க. உங்களுடைய பழைய ரேஷன் கார்டிலேருந்து உங்களுடைய பேரை நீக்கம் செய்யணும் அப்படின்னா தற்போது அதுக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நீங்கள் ஒரு சொந்த வீட்டில் இருக்கீங்க, ஆனால் உங்களுடைய பழைய ரேஷன் கார்டிலேருந்து உங்களுடைய பேரை நீக்கம் செய்யணும் அப்படின்னா அதற்கு என்ன விதமான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். நீங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறீங்க, ஆனால் உங்களுடைய பழைய ரேஷன் கார்டிலேருந்து உங்களுடைய பேரை நீக்கம் செய்யணும் அப்படின்னா அதற்கு என்ன விதமான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். ஏற்கனவே ரேஷன் கார்டு இருக்கக்கூடிய அதே அட்ரஸில் நீங்கள் இருக்கிறீங்க, ஆனால் உங்களுடைய பழைய ரேஷன் கார்டிலேருந்து உங்களுடைய பேரை நீக்கம் செய்யணும் அப்படின்னா அதற்கு என்ன விதமான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். இந்த மாதிரி 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அதற்கு என்னென்ன விதமான டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொந்த வீட்டில் வசிக்கக்கூடிய நபர்கள் ஏற்கனவே உள்ள பழைய ரேஷன் கார்டில் உங்களுடைய பெயர் இருக்குங்கிற பட்சத்தில் அந்த பெயரை நீக்கம் செய்யணும் அப்படின்னா அதற்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீட்டு வரி ரசீதை உங்களுடைய கணவர் அல்லது மனைவி பேரில் அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. அதே அட்ரஸில் உங்களுடைய கேஸ் கனெக்ஷன் பில்லையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே அட்ரஸில் உங்களுடைய ஆதார் கார்டு அட்ரஸையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. யார் பெயரை பழைய ரேஷன் கார்டிலேருந்து நீக்க போகிறீங்களோ அவருடைய திருமண சான்றிதழ் அல்லது திருமண அழைப்புதல் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா அதை ஆன்லைன் மூலியமாக அப்ளை பண்ணி உங்களுடைய பெயரை எளிதாக நீக்கிக்கொள்ளலாம். மீண்டும் அதே டாக்குமெண்ட்ஸை வச்சு நீங்கள் புதிய ரேஷன் கார்டுக்கும் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். அதே வாடகை வீட்டில் வசிக்கக்கூடிய நபர்கள் ஏற்கனவே உள்ள பழைய ரேஷன் கார்டில் உங்களுடைய பெயர் இருக்குங்கிற பட்சத்தில் அந்த பெயரை நீக்கம் செய்யணும் அப்படின்னா அதற்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வாடகை ஒப்பந்த பத்திரத்தை உங்களுடைய கணவர் அல்லது மனைவி பேரில் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. அதே அட்ரஸில் உங்களுடைய கேஸ் கனெக்ஷன் பில்லையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே அட்ரஸில் உங்களுடைய ஆதார் கார்டு அட்ரஸையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. யார் பெயரை பழைய ரேஷன் கார்டிலேருந்து நீக்க போகிறீங்களோ அவருடைய திருமண சான்றிதழ் அல்லது திருமண அழைப்புதல் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வைத்து நீங்கள் ஆன்லைன் மூலியமாக பெயர் நீக்கம் செய்து கொள்ளலாம். மீண்டும் அதே டாக்குமெண்ட்ஸை வச்சு நீங்கள் புதிய ரேஷன் கார்டுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ரேஷன் கார்டு இருக்கக்கூடிய அதே அட்ரஸில் வசிக்கக்கூடிய நபர்கள் ஏற்கனவே உள்ள பழைய ரேஷன் கார்டில் உங்களுடைய பெயர் இருக்குங்கிற பட்சத்தில் அந்த பெயரை நீக்கம் செய்யணும் அப்படின்னா அதற்கு என்னென்ன விதமான டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கீங்க, அதே அட்ரஸில் ஆல்ரெடி ரேஷன் கார்டு இருக்குது, மீண்டும் அதே அட்ரஸுக்கு ரேஷன் கார்டு அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கம்பல்சரி முடியாது. அதே அட்ரஸில் தான் உங்களுடைய ஐடி ப்ரூஃபு அட்ரஸ் ப்ரூஃபு எல்லாமே இருக்குது. அந்த பழைய ரேஷன் கார்டிலேருந்து உங்களுடைய பெயரை நீக்கம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கம்பல்சரி முடியாது. எப்போ உங்கள் பெயரை நீக்கம் செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கூட்டு குடும்பமாக இருக்கீங்க, ஆனால் நீங்கள் தனி குடும்பமாக வசிப்பதற்கான ஒரு சான்று இருக்குது உங்கள் பேரில் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியான நேரங்களில் உங்களுடைய பழைய ரேஷன் கார்டிலேருந்து உங்களுடைய பெயரை நீக்க முடியும். அல்லது புதிய ரேஷன் கார்டு உங்கள் பேரில் அப்ளை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய வீடு தனி வீடாக இருக்குது, அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய வீட்டுக்கு தான் ஆல்ரெடி ரேஷன் கார்டு இருக்குது, மேலே இருக்கக்கூடிய வீட்டுக்கு ரேஷன் கார்டு இதுவரையும் வாங்கலை அப்படின்னா அந்த வீட்டுடைய டோர் நம்பரை உங்களுடைய பேரில் ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃபாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புதிய ரேஷன் கார்டுக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம். அல்லது பழைய ரேஷன் கார்டிலேருந்து உங்களுடைய பெயரை நீக்கம் பண்ணிக்கொள்ளலாம். இந்த மாதிரி தான் பண்ண முடியும். ஒரே டோர் நம்பர் ஒரே அட்ரஸுக்கு நீங்கள் பெயர் நீக்கம் செய்தாலும் சரி அல்லது புதிதாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணாலும் சரி வாங்க முடியாது. அந்த டோர் நம்பராவது சேஞ்சஸ் வேறு டோர் நம்பர் இருந்தால் மட்டும்தான் உங்கள் பேரில் புதிய ரேஷன் கார்டோ அல்லது பெயர் நீக்கமோ செய்ய முடியும். அடுத்து உங்களுடைய குழந்தைகளை பெயர் நீக்கமோ அல்லது பெயர் சேர்க்கமோ அல்லது புதிய ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா அவர்களுக்கு என்னென்ன விதமான டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
உங்களுடைய ரெண்டல் அக்ரிமெண்ட்டாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய வீட்டு வரி ரசீதாக இருக்கட்டும் அதை பேஸ் பண்ணி அவர்களுடைய ஆதார் கார்டை வந்து அந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கிங்க. மாற்றிட்டீங்க அப்படின்னா அவருடைய வந்து பேர் நீக்கமாக இருந்தாலும் சரி அல்லது பேர் சேர்க்கிறதாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து எளிதாக சேர்த்துக்கலாம். அதாவது பேரண்ட்ஸ் பேரில் வந்து அந்த டாக்குமெண்ட் இருக்கணும், அதாவது வீட்டு வரி ரசீதோ அல்லது ரெண்டல் அக்ரிமெண்ட்டோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி குழந்தைகளுடைய ஆதார் கார்டை வந்து அந்த அட்ரஸுக்கு மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளுடைய பேரை வந்து எளிதாக நீக்கம் பண்ணிக்கலாம் அல்லது சேர்க்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் புதிய ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணும்போதும் அதை கரண்ட் அட்ரஸ், அதாவது எல்லா அட்ரஸுமே ஒரே அட்ரஸாக இருக்கணும். அதாவது கேஸ் கனெக்ஷன் பில்லு, வீட்டு வரி ரசீது, வாடகை ஒப்பந்த பத்திரம், உங்களுடைய ஆதார் கார்டு அட்ரஸ், இந்த அட்ரஸ் எல்லாமே ஒரே அட்ரஸாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து பேர் நீக்கமாக இருந்தாலும் சரி அல்லது புதிதாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து பண்ண முடியும். வெவ்வேறு அட்ரஸில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. ரேஷன் கார்டு தொடர்பான எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் என்னுடைய ஃபோன் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கால் பண்ணலாம். நண்பர்களே, இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.